எல்லோருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு நிதிஷ் கிச்சன். இன்னைக்கு நிதிஷ் கிச்சன்ல அத்தையும் நானும் நாங்க சப்பாத்தி மட்டர் பன்னீர் பண்ணலாம்னு இருக்கிறோம். மட்டர் பன்னீர்னாவே எல்லாருக்கும் பெரியவங்க குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அது லஞ்ச் மெனுல இல்ல டிஃபன் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இது செய்யறதும் ரொம்ப சுலபமா சீக்கிரம் செஞ்சிடலாம். மட்டர் பன்னீர் கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா, இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரோட ஒரு ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கும். இது எங்க ஸ்டைலு, நாங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறது. நான் எங்க மசாலா எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கும். இன்னைக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் இதை எப்படி செய்யலாங்கிறது நம்ம அத்தை சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம். பன்னீர் 250 கிராம் 250 கிராம்ஸ் வச்சுருக்கோம். ஒரு சின்ன கப்பு ஃப்ரெஷ் பட்டாணி வச்சுருக்கோம். 2 பெரிய தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் வச்சுருக்கோம். தேவைக்கு தகுந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அதுவே முந்திரி பருப்பு ஒரு 10 ஊற வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் நம்ம ஒரு 4 காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கோம். இதுதான் நமக்கு தேவையானது. இப்போ நம்ம இது கூட தனியா பொடி, கரம் மசாலா, மிளகா பொடி, அதெல்லாம் மஞ்சப்பொடி, இதெல்லாம் நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம இதை வெங்காயம், தக்காளி, இந்த பச்சை மிளகாய் இதை கொஞ்சம் லேசாக நம்ம வதக்கிக்கலாம். வதக்கி அரைச்சிக்கிறதுனால நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கும். முதல்ல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பச்சை மிளகாயை போட்டு முதல்ல சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் எப்போ சேர்க்கும்போது எப்பவும் முழுசாக போடக்கூடாது, அதை கட் பண்ணி தான் போடணும். முழுசாக இருந்ததுன்னா வெடிச்சிடும். அடுத்தது நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் லேசாக வதக்கணும்னா போதும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நான் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துக்கலாம். நம்ம இது சேர்த்தோம்னா இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம இந்த தக்காளியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் சும்மா லைட்டாக அது வதங்கினா போதும். நம்ம அரைச்சிட்டு திருப்பி இதை வதக்க போகிறோம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை நம்ம இப்போ ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். இந்த வெங்காயம் தக்காளியோட நம்ம இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் ஸ்பேனில். அது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா அந்த பச்சை வாசம் போகணும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க, சரியாக இருக்கும். வதங்கிருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சப்பொடி. இதெல்லாம் நம்ம நல்லா இந்த எண்ணெயிலே பட்டர்லேயே நம்ம நல்லா இதை வதக்கிடலாம். இந்த மசாலாலாம் இப்படி எண்ணெயில் கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத விழுத சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நமக்கு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த கிரேவியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த ரா ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். இப்போ நம்மளோடது நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட நம்ம இந்த வச்சுருக்க பட்டாணியை சேர்த்துடலாம். அது கூட கொஞ்சம் குடமிளகாய் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம இப்போ கிரேவி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த பட்டாணியெல்லாம் கொஞ்சம் குக் ஆகும். ஸோ இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆக விடுங்க.
நம்ம கிரேவி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த சேம் டைம் வந்து கல் நான் இங்கே வந்து சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க, இல்லை பட்டர் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம பன்னீரை வந்து இதில் போட்டுட்டு 2 சைடும் டோஸ்ட் பண்ணலாம். நான்ஸ்டிக்காக இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த ஆயில் அவாய்ட் பண்ணலாம். லைட்டாக ஆயில் போதும். அதே மாதிரி லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் 2 பக்கம் ஆனால் போதும். ரொம்ப நேரம் டோஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாக ரப்பரியாக ஆகிடும். வார்ம் வாட்டர் வச்சுருக்கேன் சைடில். அதில் வந்து இந்த டோஸ்ட் பண்ண பன்னீரை சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். இப்போ நம்ம கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து அளவாக தான் எண்ணெய் பட்டர் எல்லாமே சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட வந்து நம்ம வந்து இப்போ தண்ணியில் போட்டு வச்சுருக்க பன்னீரை வந்து லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணி, ரொம்ப தேவையில்லை, லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க. நல்ல பன்னீர் சாஃப்டாகவும் இந்த அப்சார்ப் பண்ணி கிரேவி அப்சார்ப் பண்ணி நல்லாயிருக்கும். இதோட ஒரு 1/2 கப்பு வந்து பால், கொஞ்சம் கெட்டி பால் சேர்த்துருக்கேன். அண்ட் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு இதையும் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த பன்னீரில் அந்த கிரேவி இறங்குற வரைக்கும் நம்ம இதை வந்து ஹீட் பண்ணிடலாம். கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ இது மேலே நம்ம கொத்தமல்லி தழை மேலே போட்டுடலாம். ஸோ நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். எல்லாம் சரியாக இருக்குது, நல்லா இருக்கு. அதே மாதிரி வந்து நம்ம நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க பன்னீர் வந்து கொஞ்சம் ரப்பரியே ஆயிடுச்சு அப்படின்வாங்க. நீங்கள் இந்த மாதிரி தவாவில் ஃப்ரை பண்ணி லைட்டாக டோஸ்ட் பண்ணி பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும் போது, இல்லை ஃப்ரெஷ் பன்னீராக இருந்தாலும் தவாவில் டோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஒரு வார்ம் வாட்டரில் போடுங்க. வார்ம் வாட்டரில் போட்டோன்னா வந்து என்னென்னா வந்து அந்த நம்ம டோஸ்ட் பண்ணும்போது இருக்கிற எண்ணெயும் எடுத்துரும். அதே இல்லாமல் வந்து சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. வித்தியாசமான கிரேவிக்குன்னு சொல்ல மாட்டோம், எங்களோட ஸ்டைல் ஆஃப் பன்னீர் மட்டர் பன்னீர் கிரேவி நாங்கள் பண்ணுறது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியோட உங்களோட நிதிஷ் கிச்சனில் அத்தையும் நானும் சந்திக்கிறோம். அதுவரை எல்லோருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன்.